ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. வேம்பு சார் திட்டுங்க வேம்பு சார், அன்னைக்கு மாதிரி என் கைய புடிச்சிட்டு போங்க வேம்பு சார். திட்டுங்க வேம்பு சார், திட்டுங்க. வேம்பு சார் அதிரசம் எவ்வளவுங்க? 5 ரூபாதான். இந்தாங்க, ஒரு 200 ரூபாய்க்கு அதிரசம் கொடுங்க. வேம்பு சார் அது 200 ரூபாய்க்கு அதிரசம் கொடுங்க. இந்தாங்க, எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. என்ன சித், நீ போய் அவளை திட்டுவேன்னு பார்த்தா அதிரசத்தை வாங்கி பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வர. தமனா, நான் எதிர்பார்த்தது அவ செய்யல, அதனாலதான் அவ என்ன எதிர்பார்த்தாலோ அத நான் செய்யல. போலாம் வா. வேணும்னே கண்டுக்காத மாதிரி நடிக்கிறாரோ? ஒரு மனுஷி எவ்வளவு பாடுபட்டு உங்களை பேச வைக்க முயற்சி பண்ற, அதுக்காகவாவது என்கிட்ட 2 வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவீங்க. விடமாட்டா இந்த பொம்மி. என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்கு. இந்த கட்டில்ல நீங்க படுக்கணும்னா என்ன தொட்டு தூக்கி என்ன எழுப்பி என்கிட்ட பேசிதான் ஆகணும். என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வராரு, இப்போ எழுப்ப போறாரு. தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதால நான் செம்ம பிளானோட வந்திருக்கேன். என்ன
எங்களுக்கெல்லாம் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ண போறியா? அதெல்லாம் விட ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். நான் வீட்ல அல்வா செய்யறதுக்கு கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஓ, உனக்கு அல்வாவை குடுக்க தானே தெரியும், அல்வாவை கிண்டலாம் வேற தெரியுமா? இதானே வேண்டாங்கிறது. எதுக்குமா இந்த விஷய பரீட்சை? அல்வா சாப்பிடணும்னா சொல்லு, கடைக்கு போன் பண்ணா 5 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தாத்தா, இருந்தாலும் நான் செய்யற மாதிரி வருமா? ஓ, சூப்பரான கோதுமை அல்வா சூப்பரா பண்ணி தர போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஹல்வா பண்ணுவாங்க, நீ மேல இந்த முந்திரி தூவ, அப்படிதானே? என்ன தவிர வேற யாரும் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. நான் மட்டும் தனியா நின்னு செஞ்சு காமிச்சு உங்க எல்லாரையும் அசத்த போறேன். அதுக்குதான் அம்மாவோட ஹெல்ப், அப்புறம் யூடியூப் எல்லாமே பார்த்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, இருந்தாலும் கிச்சன்ல எது எங்க இருக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல. இவங்க எல்லாம் வந்து உனக்கு உதவி பண்ணட்டுமே. பாட்டி வேண்டாம் பாட்டி, சொன்ன கேளுங்க. அல்வா கிண்டுறதெல்லாம் ஏன் வேலை, சாப்பிடுறது மட்டும்தான் உங்க எல்லாரோட வேலை, புரியுதா? இது என்னோட அன்பு கட்டளை. நானு ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு ஏகாதசிமா, ஏகாதசி விரதம் எனக்கு வேணாம். ஆனா அப்ப மட்டும் ஸ்வீட் சாப்பிட்டீங்க. அது அப்போ ஏகாதசி பிறக்கலம்மா, அப்புறம் தான் பிறந்துச்சு. அதுக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கேன்னு வேண்டி இருக்கேம்மா. எனக்கு வேண்டாம்மா, இதையும் அங்கேயே வச்சிரு, நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி. மம்மி கூப்பிட்டீங்களா? அதை வர மம்மி. தர்ஷினி, பிரீத்தி, நீ இங்கே இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். சீக்கிரம் போகணும். என்னங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்காக ஸ்வீட் பண்ணிருக்கேன். என்னங்க எடுத்துக்கோங்க. ஐயோ மாட்டினாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டேமா. என்ன பண்ணிருக்க? அல்வா அங்கிள். ஓ சூப்பர் சூப்பர்மா. இனிமே நம்ம கடைக்கு அல்வா ஆர்டர் வந்தா உங்ககிட்டே சொல்லிடலாம் போல இருக்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்க. மாப்பிள்ளை எடுத்தீங்க. அங்கிள் எப்படி இருக்கு? தேங்க்ஸ் அங்கிள். அப்ப நான் உடனே கொண்டு போய் சித்தார்த்துக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, வேம்பு சரக்கு கொடுத்தா வாய் ஒட்டிக்குமே. எப்படியாவது அவரை காப்பாத்தணுமே. அட பாவி, இத்தனை நாள் நான் சமைச்சிருக்கேன், அப்பெல்லாம் சமைச்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? பாட்டி, சில நாள் நம்ம எதிர்பார்க்காததை விட ரொம்ப பிரமாதமா ஃபுட் அமையும். அந்த நேரத்துல இப்படிலாம் சொல்ல தோணும் பாட்டி. இது சமைச்சவங்க உண்மையா டெடிகேட்டடா சாப்பிடுறவங்க நல்லா சாப்பிடணுங்கிற நல்ல எண்ணத்தோட சமைச்சிருக்காங்க.
பாட்டி அது இந்த சாப்பாட்டுலயே தெரியுது பாட்டி. இது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பாட்டி. அதனாலதான் சமைச்சவங்க கைக்கு நான் முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னேன். அப்போ சமைச்சவங்கள உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா முத்தம் கொடுப்ப. தாத்தா கண்டிப்பா தாத்தா. ஆமா இதை ஏன் கேக்குறீங்க? வார்த்தை மாற மாட்டேல்ல? ஏன் இத்தனை முறை கேக்குறீங்க? உன் வாக்க நீ காப்பாத்துவியான்னு கேக்குறேன். மம்மி நீ போய் நில்லுமா. ஆமா தாத்தா இப்ப எதுக்கு இவ்வளவு வர சொல்றீங்க? சமைச்சவங்கள தானே கூப்பிட முடியும். நீ சாப்பிட்ட சாப்பாட்டை சமைச்சது மம்மி தான். இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழுகுனி ஆட்டம். நான் கடையில வாங்கின ஃபுட்டு அது எப்படி மாறுச்சு? அதையெல்லாம் யார் மாத்துனது? நீ கடையில வாங்கின சாப்பாட சாப்பிடவே முடியாது. ரொம்ப கேவலமா இருக்குன்னு பொம்மி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மாத்தி வீட்டுல சமைச்சத கொடுத்திருக்கா. அந்த கண்டெய்னர்ல வந்த ஃபுட்ட நீ சாப்பிட்டு இருந்தா நேரா ஹாஸ்பிட்டல் தான். இப்ப சொல்லு, அந்த சாப்பாட்டை டேஸ்ட் பண்றியா? இல்ல தாத்தா வேண்டாம், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி அப்ப என்ன பண்றதா உத்தேசம்? இப்ப சமைச்சவங்க கைக்கு முத்தம் கொடுக்கறியா இல்ல? கொடு சார். அண்ணா கொடுங்கம்மா, கொடுங்க மாமா, கை நீட்டுங்க. கொடுங்க. மம்மி கையை நீட்டு. மம்மி கை நீட்டு. கையை நீட்டு. குடு. கொடுங்க சார். என்ன 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 என்னாச்சு? என்ன தமன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பியா நீ? நிமிஷத்துக்கு நிமிஷம் அண்ணியன் மாதிரி மாறிட்டே இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னமோ போட்டியில பொம்மை தோத்து போய் என் அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி அவகிட்ட நீ பேசாம தானே இருந்த. அப்புறம் இன்னைக்கு என்னடானா அவளோட கைய பிடிச்சு முத்தம் கொடுக்கற. அது எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு? எனக்கு இப்படி தெரியும் தானே கேக்குற? அத ஃபேமிலி குரூப்ல போட்டோ போட்டிருக்கீங்க, அப்புறம் என்ன? அட நீ வேற அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட. நல்லா சமைச்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும்னு அந்த ஃபுட்ட சாப்பிடும் போது சொன்ன. அது நான் ஹோட்டல் ஃபுட்னு நினைச்சு சொன்னேன். பார்த்தா அது பொம்மி பண்ணது. சோ அத சமைச்ச குக்கா நினைச்சுதான் நான் முத்தம் கொடுத்தேன். புரியுதா? இது குரூப்ல வேற போட்டாங்களா? சரி, அந்த போட்டோவா உங்க குரூப்ல போட்டாங்க. அதுக்கு நீயே இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுற? டிஸ்டர்ப் ஆகதான் செய்வேன். உனக்கு இது கூட புரியாதா சித்? அப்படியா? ஓகே ஓகே, உனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா நான் உடனே எடுத்துறேன் தமனா. குரூப்ல இருந்து போட்டோ எடுப்பேன்னு பார்த்தா என்ன குரூப்ல இருந்து வெளியே அனுப்பிட்ட? தமனா, இந்த வீட்டோட போட்டோ உன்னை தொந்தரவு பண்ணதுன்னா நீ தானே வெளியே போகணும். உன் பர்த்டேக்காக நான் உன்னை ஆட் பண்ணேன். விஷஸ் வாங்கியாச்சு, அதனால வெளியே அனுப்புறேன். என் மானத்தை வாங்கிட்டேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே இல்லை. Bye.
வா வா மிஷன் இன்னைக்கு அக்கம்ப்ளிஷ்ட். வா வா போலாம். முடிஞ்சத பண்ணியாச்சு. அண்ணி சூப்பர். திடீர்னு நீங்க லெஃப்ட் ஹேண்டரா மாறிட்டீங்க. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். பாத்திரத்தையும் எடுத்து கையில தான் கழுவி வச்சீங்க. இப்போ காய்கறிய லெஃப்ட் ஹேண்ட்ல சீவிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. கொஞ்சம் கை கொடுங்க. கை கொடுங்க அண்ணி. கொடுங்க. என்னன்னு தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியல. Stop. என்ன நாங்க இருக்கும்போது என்ன கவலை உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணி, உங்களுக்கெல்லாம் முன்ன பின்ன காதல் பண்ணி அதோட உணர்வை நீங்க மதிச்சு வாழ்ந்திருந்தா தானே தெரியும். வேஸ்ட். எப்ப பார்த்தாலும் புருஷனை மிரட்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் உங்களுக்குலாம்? பாரு, கொன்னே போட்டுருவேன். விஷயத்தை மட்டும் சொல்லு. கூல் கூல் கூல். இது கூட தெரியலையா? சரியான டியூப் லைட்டுங்களா? பொம்மி அண்ணி நல்லா சமைச்சாங்கன்னு அண்ணன் அந்த கையில தானே முத்தம் கொடுத்தாரு. அதனாலதான் அந்த கைய அக்கா பத்திரமா வச்சிருக்காங்க. இது கூட புரியலையா? விடக்கூடாது. இப்பவே அக்காவை வம்புக்கு இழுக்கிறோம். இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. பொம்மி அக்கா, மாமா கிரீன் டீ கேட்டாரு. என்ன சொல்ற? நிஜமாவா? வேம்பு சார் என்கிட்ட கிரீன் டீ கேட்டாரா? நான் ஏக்கா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். மாமா பொம்மி கிட்ட கிரீன் டீ கொண்டு வர சொல்லுன்னு சொன்னாரு. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு நேரம் இந்த வலது கைய பின்னாடி வச்சுக்கிட்டு இடது கையால எல்லா வேலையும் செஞ்சல. இப்ப மட்டும் இந்த வலது கை எப்படி வேலை செய்யுது? ஐயோ, இல்ல தண்ணி பட்டுருச்சு. என் வலது கை நனைஞ்சிருச்சு. பிரமாதம் பிரமாதம். சவால் விடுறியா? அன்னைக்கு உன் புருஷன் என்கிட்ட சவால் விட்டு தோத்து போயிட்டான். இன்னும் அதோட சூடே குறையல. அதுக்குள்ள அவன் பொண்டாட்டி நீ வந்து சவால் விடுறியா? ஏய், இந்த பார், இனிப்பு தொழில்ல இதை விட பெரிய பெரிய ஜாம்பவானெல்லாம் நான் பாத்துட்டேன். எல்லாரும் என்கிட்ட தோத்துட்டு ஓடி போயிருக்காங்க. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ ரோட்ல அதிர்ஷ்ட வைக்கத்தான் லாயக்குமா? இங்க பார், அஞ்சலி ஸ்வீட்ஸா இல்ல கணபதி ஸ்வீட்ஸான்னு பாத்துறேன். ஏய், வர்றா. பினான்சியலா என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம் பொம்மி. ஏன்னா இப்ப வீடு இருக்கிற நிலைமையில அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணா பெரிய என்ன கோச்சுப்பாரு. ஆமா, அதனால உனக்கு பணத்தை பத்தி எந்த கவலையுமே வேணாம். ஆமா. அண்ணி, என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. நான் எத்தனையோ தடவை அப்பா கிட்ட தாத்தா கிட்ட எல்லாம் சொல்லி பாத்திருக்கேன். ஆனா அவங்கள கேட்கவே இல்ல. ஏய் ரெட்டவாத, நான் எப்ப கேட்க மாட்டேன்னு சொன்னேன்? உங்க அப்பா வேணும்னா கேட்காம போயிருப்பான். என்னையும் சேர்த்து கோத்து விடுற. சரி சரி, எங்க அப்பா தான் கேட்டதில்ல. அந்த ஐடியாஸ் ஃபுல்லா நான் உங்களுக்கு தரதுக்கு ரெடி அண்ணி. நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன். வளகாப்பு பேக்கேஜ்,
அப்புறம் கோகுலாஷ்டமி பேக்கேஜ், அப்புறம் நவராத்திரி பேக்கேஜ், தீபாவளி பேக்கேஜ் எல்லாமே வழக்கமா இல்லாம டிஃபரெண்டா எப்படி பிரசன்ட் பண்றதுன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அது பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே அண்ணி, உண்மையாவே சொல்ற அண்ணி. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அண்ணி. நீங்க ஒரு பெரிய கிச்சன் குயின் அண்ணி. எதை செஞ்சாலும் நல்லா செய்யறது சில பேருக்கு மட்டும்தான் வரும். அந்த சில பேர்ல நீங்களும் ஒருத்தர் அண்ணி. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் நானும் கூட நிப்பேன். எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கும் போது நான் மட்டும் என்ன ஓட்ட மாத்தியா போட போறேன்? அக்காக்கு தான் என்னோட ஓட்டம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்க்கா. இந்த லோகேஷ் கிட்ட இத சொல்லலாமா அத சொல்லலாமான்னு யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, உடனே செஞ்சிடுறேன். டேய், பாத்திரம் கழுவுற வேலை இருக்கான், சரியா? டேய் போடா. அண்ணி, நிச்சயமா கணபதி ஸ்வீட் உலகத்தையே ஒரு கலக்க போது பாருங்களேன். எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? பூமி, இவங்கள மாதிரிலாம் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இத்தனை நாள் இந்த ஃபீல்டுல அனுபவப்பட்டதுனால ஏகப்பட்ட விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எதை எப்ப பண்ணா கரெக்டா இருக்கும், எங்கெங்க பிரச்சனைகள் வரும், அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலான்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். பூமி, நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து உதவி கேட்கலாம். நான் உனக்கு சொல்லித்தர ரெடியா இருக்கேன். ஓகே? நீ பெரிய அதிர்ஷ்டசாலி பொம்மி. உனக்காக இந்த வீடே நிக்குது. அதனால நீ பயப்படாம இறங்க. நீ செய்யற எல்லாமே பெருசா வரும் பொம்மி. நீ பெரிய பெரிய உயரங்களை தொடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மச்சான், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க மாப்ள. லைட்டை கொஞ்சம் போட்டுக்குவா. போட்டுக்கங்க. மச்சான், இப்போ உங்க கண் கூசுறது பெரிய விஷயமா நினைக்காதீங்க. நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து நான் கூனி குறுகி போய் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏதோ பொம்மி ஒரு வேகத்துல அது இதுன்னு எதிர்த்து பேசிட்டா அப்படியே அடங்கிடுவான்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசி பயங்கரமா ஏத்தி விடுறாங்க மச்சான். நேத்து வந்து அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட்டான்னு ஆச்சரியமா இருக்கு மச்சான். நிலைமை இப்படியே போச்சுன்னா வீட்டுல உங்களை செல்லா காசா ஆக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட உடனே சொல்லலாம்னு தோணுச்சு மச்சான். ஏதோ சின்ன பசங்க தான் ஒரு வேகத்துல அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா சிதம்பரம், வளர்மதி, அவ்வளவு ஏன் மாமாவும் பொம்மிக்கு சப்போர்ட்டா பேசி ஏத்தி விடுறாரு. பழைய ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பொம்மியோட கடையில சேர்த்து விட்டு கடைய பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு பேசிக்கிறாங்க மச்சான். என்ன மச்சான், எதுவும் பேசாம இருக்கீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நாங்கன்னா யாரு? அதான் வீட்டுல இருக்க மொத்த பேரும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்களே. பேசட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் அவங்க பேசுறதுனால நான் ஒன்னும் பயந்துட மாட்டேன் மாப்ள. உங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க மச்சான். இதெல்லாம் சொல்லி உங்களை எச்சரிக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி மாப்ள, நான் பாத்துக்கிறேன். போகும்போது அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன பாட்டி, என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ எப்பவும் உன் மாமாவை எதிரியா மட்டும் பாத்துறாதம்மா. என்ன பாட்டி, சத்தியமா மாமாவை நான் ஒரு நாளும் எதிரியா நினைச்சு கூட பார்த்ததில்ல பாட்டி. இனிமேலும் நினைக்க மாட்டேன். என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் கேவலப்படுத்தி பேசினாலும் நான் எப்பவுமே அவரை எதிர்த்து நிக்கவே மாட்டேன். இது சத்தியம் பாட்டி. சரி பாட்டி, நான் வரேன்.
கதவை மூடாதே. படாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே. அத்தை, என்ன அத்தை, நீங்க பாட்டுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துட்டீங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. மாமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காராம். ஒரு பக்கம் வேம்பு சார் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தெரியறாரு. பாட்டியும் இத பத்தி எல்லாம் நினைச்சு வேதனைப்படுறாங்க. இது எதுவுமே நடக்க கூடாதுன்னு தானே அத்தை நான் போட்டியில விட்டு கொடுத்தேன். அதனாலதான் வேம்பு சார் என் மேல வச்ச நம்பிக்கைய கூட மதிக்காம இந்த வீட்டோட ஒற்றுமை தான் முக்கியம்னு நினைச்சு போட்டியில தோக்கறதுக்கான வேலையெல்லாம் நான் செஞ்சேன். அதுவும் அம்மா திருப்பி திருப்பி கடைபிடிக்கிறதுக்காக அவரு பட்ட கஷ்டத்தை சொன்னப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. பாவம் வேம்பு சார், அவர் என்ன பண்ணுவாரு? அவரையும் சேர்த்து தானே நான் படுத்தி எடுக்கிறேன். ஆனா அது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் செஞ்ச அதிரசத்தை கால்ல போட்டு மிதிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் பொருள் இல்ல, உயிரத்தை. நான் பண்ற ஒவ்வொரு ஸ்வீட்டையும் உயிர் மாதிரி நினைச்சுதான் நான் பண்றேன். அதனாலதான் எல்லாருக்கும் நான் செய்யற இனிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ என்னவோ. மாமா மனசுல இருக்கிற வேதனைய போக்குங்க அத்தை. உங்களோட உத்வேகத்தால உருவான அஞ்சலி ஸ்வீட்ஸ நான் எப்படி அத்தை எதிர்த்து நிப்பேன்? பாட்டி மாமாவை எதிரியா பாக்காதன்னு சொன்னாங்க. அப்படி பாத்திருந்தா நான் ஏன் அத்தை வேம்பு சார கஷ்டப்படுத்திட்டு அந்த போட்டியில தோத்து போகணும்? மாமா வேதனைப்பட்டதுனாலதான் பாட்டி இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரியுது. நான் எப்பவும் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அத்தை. நான் ஒரு வேலை பண்ணதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் ஆரம்பிக்க போற வியாபாரத்துக்கு போனியே வேம்பு சாரு தான் 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. பாருங்க. என்னப்பா சொல்ற? நம்பவே முடியலையே. நிஜமாவே சித்தார்த் தான் கொடுத்தானா? வேம்பு சாராவது குடுக்கறதாவது ஆண்டவனா பாத்து கொடுத்தான். என்ன சுட்டுட்டியா? இல்ல தாத்தா. ஹே, என் பேத்திக்கு அதிரசம் மட்டும்தான் சுட தெரியும் நினைச்சேன். காசும் சுட தெரிஞ்சிருக்கு. பாட்டி முதல்ல கடைக்கு போறேன். நீங்க தாத்தா எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும். வாங்க. நல்லா இருமா, பெரிய லெவல்ல நீ வரணும்மா. நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே பாட்டி. நீ கண்டிப்பா கடைக்கு போய்தான் ஆகணுமா பூமி? நீ ரோட்ல அதிர்ஷ்டம் வைக்கத்தான் லாயக்குமா? இங்க பார், அஞ்சலி ஸ்வீட்ஸா இல்ல கணபதி ஸ்வீட்ஸான்னு பாத்துறேன். சாம்பார்ல உப்பு தூக்கலா இருக்கா, காரம் கம்மியா இருக்கா, இல்ல பொரியலுக்கு தேங்காய் போடணுமா, தயிர் புளிச்சிருக்கா இல்லையான்னு இப்படி அடுப்படியில பொழுத கடிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசி பில்டப் பண்ண வேண்டான்னு சொல்லி வை தர்ஷினி. 6 மாசத்துல கணபதி ஸ்வீட்ஸ எப்பேற்பட்ட நிலைமைக்கு கொண்டு வரேன் மட்டும் பாருங்க. ஏன் பாட்டி இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, ஒரு குடும்ப பொண்ணுக்கு தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குடும்பமும் முக்கியம். நீ எந்த அளவுக்கு தனியா வியாபாரம் பண்ணி சாதிக்க முடியும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. இத பார் அஞ்சலி, முதல் நாள் அவ போறா. அவளை வாழ்த்தி வழி அனுப்புறதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ சாதிச்சு காட்ட வேண்டியது வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான். அவ போயிட்டு வரட்டும். அதுக்கு இல்லைங்க, மருமகளா அவளுக்கு இந்த வீட்டுல இருக்கிற கடமை எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான். பாட்டி,
உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். கிச்சன்ல போய் பாருங்க. என்ன? பொம்மி காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு யார் யாருக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புறாளே. அம்மா, என்னையும் சும்மா விடல. இங்க பாரு, எத்தனை மணிக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எழுதி கொடுத்திருக்கா. உனக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை உட்பட லிஸ்ட்ல இருக்குமா? எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு முதலாளி அம்மா கடைக்கு கிளம்பிட்டாங்க. போயிட்டு வாங்க முதலாளி மேடம், கலக்குங்க. அடடா, பூ எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? ஏக்கா என்னக்கா நீங்க முத நாள் வியாபாரத்துக்கு போறீங்க, சும்மாவா? பயங்கர பந்தாவோட போய் இறங்க வேணாமா? அதுக்காக தான். சரி சரி. பிள்ளையாரப்பா, முத நாள் வியாபாரத்துக்கு போறேன், மறந்துடாத. நீயும் நானும் பார்ட்னரு. நம்ம 2 பேருமா சேர்ந்து வியாபாரத்தை ஒரு கலக்கு கலக்க போறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் பாய் பாய். அண்ணி விடுங்க, நான் கார்ல கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நான் வியாபாரத்துக்கு போறேன். இந்த வண்டியில தான் தெரு தெருவா அலைஞ்சு எத்தனையோ நாள் வியாபாரம் பண்ணிருக்கேன். இந்த வண்டி தான் எனக்கு ராசி, அதனால நான் இதுலயே போறேன். அண்ணி, ஓடாத வண்டியில எப்படி போவீங்க? எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிருவேன், பாருங்க. பொம்மி அக்கா, ஒரு நிமிஷம். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஒரு சிம்பிளான வழி சொல்றேன். என்ன? நாங்க எல்லாருமா சேர்ந்து மொத்தமா தள்ளுறோம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே போயிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? சரி சரி, தள்ளுங்க தள்ளுங்க. சொல்லுங்க ஆண்டி. மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி பொம்மை கடைக்கு வந்து சேர்ந்துட்டா. பரவாயில்ல ஆண்டி, இது எப்பவும் நடக்க வேண்டியது, ஏதோ இப்பவாது நடந்தது. இப்ப என்ன பண்றது மாப்ள? பாக்கலாம் ஆண்டி. ஆண்டி, இந்த விஷயத்துல அவ எவ்வளவு தூரம் வைராக்கியமா இருக்கான்னு செக் பண்ணி பாப்போம். வீட்ல பாட்டி கூட இதெல்லாம் சரியா வராதுன்னு பேசி தடுத்தாங்க. இவ இதான் சாக்குன்னு வீட்ல டேரா போட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா மேடம் கொஞ்சம் சீரியஸா தான் கிளம்பி போயிருக்காங்க. பாப்போம் ஆண்டி என்ன நடக்குதுன்னு. அப்புறம் அவ வேகம் மட்டும் குறைஞ்சிடவே கூடாது. அவளுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு அணையாம பாத்துக்கோங்க ஆண்டி. பொம்மி கண்டிப்பா பெருசா வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாப்ள, சத்தியமா சொல்றேன், உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிட கூடாது. உங்களை மனசார என் பையனா தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்து பாக்குறதுக்கு அன்னத்துக்கு கொடுத்து வைக்கலையேன்னு வருத்தமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்பா. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க பாருங்க, பொம்மி ரொம்ப பயந்துட போறா. அவளுக்கு ஊக்கம் கொடுக்கற மாதிரி பேசி நல்லபடியா கடையை நடத்துங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஆண்டி, நான் இதுக்காக தான் அப்படி எல்லாம் பேசிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. சரிங்க மாப்பிள்ள, வச்சிடுறேன். சரிங்க ஆண்டி. எங்க எங்க உங்க ஆசை பேத்தி எங்க இருக்கா? என்னாச்சுடா பத்து? என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்பா? அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு எதிரா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவளே வேலை பாக்குறா. விட்டா காலு கீழே குழிய தோண்டி உயிரோட புதைச்சிருவா போல இருக்கு. மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து முழிக்கிறா பாருங்க. திட்டம் போட்டு கழுத்து அறுக்கிறதுல இவளை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுப்பா. பத்து, ஏண்டா நீ இப்படி எல்லாம் அபாண்டமா பழி சுமத்துற? அப்படி என்னடா பண்ணிட்டா? அப்பா, தயவு செஞ்சு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. வியாபாரம்னா அதுல நியாயம் நேர்மை இதெல்லாம் இருக்கணும்னு திருப்பி திருப்பி நீங்க தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க. அத தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு நீங்க பாடம் நடத்தாதீங்க. வியாபாரத்துக்கு போறேன்னு இன்னைக்கு தானே கிளம்புனா, முத நாளே அவ குறுக்கு புத்திய காமிச்சிட்டா பாத்தீங்களா? டேய் பத்து,
புரியுற மாதிரி சொல்லுடா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கணேசன் நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸோட கஸ்டமர். அவரு அங்க வந்தாரா இல்லையான்னு கேளுங்க, அவளே கேளுங்க. என்ன பொம்மி? ஆமா தாத்தா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேனே, நம்ம பழைய கஸ்டமர் என்ன தேடி வந்து ஆர்டர் கொடுத்தாருன்னு. தேடி வந்து ஆர்டர் கொடுக்கல, இவ போன் பண்ணி அந்த கணேசனை கடைக்கு கூப்பிட்டுருக்கா. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, சத்தியமா இல்ல தாத்தா. நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? வந்ததுமே இவ்ளோ சந்தோஷமா தேடி வந்து ஆர்டர் கொடுத்தாருன்னு உங்ககிட்ட சொன்னேனே. நான் எதுக்கு தாத்தா அவருக்கு போன் பண்ணி எல்லாம் கூப்பிட போறேன்? நான் சத்தியமா அவருக்கு போன் எல்லாம் பண்ணல தாத்தா. பேசாத, நீ பேசாத, பேசவே பேசாத. இன்னொரு தடவை சத்தியம் சத்தியம்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. அந்த கணேசனுக்கு நான் போன் பண்ணி கேட்டேன்பா. பொம்மியா போன் பண்ணி புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கேன், அங்க வந்து அதிரசம் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டதுனாலதான் நான் அங்க போனேன்னு தெளிவா சொல்றாருப்பா. நான் நடந்த உண்மைய சொல்றேன். அவர் அதான் கடைக்கு வந்து அதிரசம் ஆர்டரை கொடுத்தாரு. அவரு திடீர்னு வந்து நீ போன்ல பேசினேமான்னு சொன்னாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.